அப்புறம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கேப்டன் அந்நியார் அவர்களை பற்றி சில தவறான செய்திகள்லாம் போட்டுட்டு வரீங்க. 1.5 கோடியில் கார் வாங்கிட்டாங்க, திமுக கூட இணைஞ்சதால் 300 கோடி பணம் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து ஒரு பெரிய ஆடம்பர கார் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை சொல்லிட்டு வரீங்க. ஏன் கேப்டன் குடும்பத்திற்கு ஒரு 1.5 கோடியில் கார் வாங்கிறதுக்கு கூட அவங்களால முடியாதா? அது மட்டும் இல்லை, அந்த கார் வாங்கியே கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் கிட்ட ஆகுது. நான் அந்த காரை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பிடிக்கலனாக்க விட்டுட்டு போயிருங்க. அதை விட்டுட்டு எதுக்கு ஒரு தவறான செய்தியை கேப்டன் குடும்பத்தின் மீதும் தேமுதிக மீதும் எதுக்கு ஒரு தவறான செய்தியை பரப்பிட்டு வரீங்க? அப்படி நீங்கள் கேப்டன் மேலே உங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருந்துச்சுன்னா, தேமுதிக மேலே உங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருந்துச்சுன்னா, போன எலெக்ஷன்லாம் நிற்கிறப்போ கேப்டனை ஜெயிக்க வச்சிருக்க வேண்டியதானுங்க. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ வைத்தறிச்சலில் சொல்கிற மாதிரி இருக்கு. அப்படி நீங்கள் கேப்டன் மீதும் தேமுதிக மீதும் அவ்வளவு உங்களுக்கு அக்கறை இருந்துச்சுனாக்க நீங்கள் அப்போவே ஜெயிக்க வச்சிருக்கலாம். ஏன் அவருடைய மகன் பிரபாகரன் அவர்கள் நிற்கும்போது கூட அவரை ஜெயிக்க வச்சிருக்கலாமே? கட்சியில் உள்ளவங்களை ஜெயிக்க வைக்காட்டியும் அட்லீஸ்ட் அவருடைய மகனையாச்சும் ஜெயிக்க வச்சிருக்கலாமே? எதுக்கு இப்படி ஒரு தவறான விமர்சனங்களை எல்லாரும் வைத்துட்டு வரீங்க? தயவு செய்து இந்த உலகம் வந்து வாழ்ந்தாலும் இயேசும் தாழ்ந்தாலும் இயேசும். அதனால நீங்க கேப்டன் அவர்களுக்கு, தேமுதிக அவர்களுக்கு, அந்நியார் அவர்களுக்கு, பிரபாகரன் அவர்களுக்கு நீங்க ஓட்டு போடாட்டியும் கூட பரவாயில்ல, ஆனால் தயவு செய்து ஒரு தவறான விமர்சனத்தை வைக்காதீங்க. 300 கோடி வாங்கிட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்களே, நீங்க தான் பக்கத்துல இருந்து போய் எண்ணிக்கிட்டு இருந்தீங்களா? அந்த மிஷின்ல போட்டு 300 கோடி எண்ணி பார்த்தீங்களா எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னு? தயவு செய்து கேப்டன் அவர்களுடைய குடும்பத்தை பத்தி யாருன்னா பேசினீங்கன்னாக்க உங்க நாக்கு அழுகி போயிடும். அவருடைய சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு நீங்க அவரை பற்றி கேப்டன் குடும்பத்தை பத்தி தவறாக பேசியிருந்தா உங்க குடலும் அழுகி போயிடும்.